நான் என்னுடைய வாதம் என்னன்னாக்கா, சங்கி துணைவேந்தர் இருப்பதை விட துணைவேந்தரே இல்லாமல் இருப்பது நல்லது. இதெல்லாம் பல ஸ்டேட்டில் நடக்குது. இதோ பக்கத்தில் கேரளாவில் முந்தா நாள் செய்தி, துணைவேந்தர் போய் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அப்படின்றது. மோடியின் சிறந்த அடிமைன்னு வர்ணிக்கப்பட்டவர் அவர் தான். ஆனால் அவரே வந்து யூஜிசியினுடைய நாமினிக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னவர். ஆனால் இன்னைக்கு விஜய் வந்து அதை விட சிறந்த அடிமை. இப்போ சதீசன் வந்து இதை எதிர்த்து பேசுகிறாரு. இங்கே காங்கிரஸ் அமைச்சர் பிஜேபி சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவ்வளவு நடந்த பிறகு இந்த கூட்டணி கட்சிகள் அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தரும் கட்சிகள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள்? அவங்க சொல்கிறதுலேருந்து பார்த்தாக்கா மோடி நல்லவர், ஸ்டாலின் இங்கேருந்து டெல்லிக்கு போய் எச்சு துப்பி வம்பிழுத்திருக்கார் அவர். அப்படிதானே தெரியுது. இப்போ முதலமைச்சர் வந்து அமைச்சரவையிலேயே வந்து சொல்றாரு, வார்னிங் கொடுக்குறாரு. இது வந்து மோடியோட பழைய டைலாக். நான் காவுங்க, நான் காணே தூங்க, தின்ன மாட்டேன், தின்னவும் விட மாட்டேன். சரிமிலா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறையகளில் நாம் சிந்திக்க போவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் திரு மருதையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அந்த அமைப்பு 1956 அந்த அமைப்பு இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனை, அந்த அமைப்புக்கும் மாநில உரிமைகளுக்கும் பிரச்சனை. அது மாநில சுயாட்சிகளை தலையிடுது, மாநில உரிமைகளை தலையிடுது, மாநில உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மேலோங்கி இருக்கு. குறிப்பாக திமுக ஆட்சி காலத்துல அதுக்கு எதிராக வழக்கு தொடுத்து அது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புன்னு கூட சொல்லப்பட்டுச்சு. இப்போது தாவேக அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒரு அரசு, அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள் ஏற்கனவே யூஜிசினால ஒருவர் நாமினியா வரக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இப்போது கூடுதலாக 4 பேர் இல்லை 5 பேராக இருக்கலாம். அதுல இருந்து மாநில அரசு சார்ந்து 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இன்னொரு புறம் இல்ல, நம்ம வந்து மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, துணைவேந்தர்கள் நியமனம் செய்யாமல் இருக்கிறதுனால பட்டமளிப்பு விழா வந்து பாதிக்கப்படுது. கடந்த காலங்களையும் நம்ம பார்த்தோம். நிறைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, பட்டமளிப்பு விழா கொடுக்கப்படுறதில்ல, அதனால வேலை வாய்ப்பு கிடைக்கப்படுறதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது. இப்போது அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு விஸ்வநாதன் சொல்றாரு. நம்ம எப்படி பார்க்கிறது, மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ 1956 இந்த யூஜிசின்ற அமைப்பு உருவாக்கப்படுது. இதனுடைய பணி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதில் சட்டத்தில் வரையறுக்கப்பட்ட ஒன்றிய அரசினுடைய யூஜிசி ஆக்டில் வரையறுக்கப்பட்ட பணி என்பது என்ன? பல்கலைக்கழகங்கள் 2 விதம். ஒன்று, ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்கள், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றது. அப்புறம் மாநில அரசுகளின் கீழ் மாநில அரசுகள் உருவாக்கி நடத்துகின்ற பல்கலைக்கழகங்கள். அப்படி மாநில அரசுகள் நடத்துகின்ற பல்கலைக்கழகங்களில் ஒரு 15 பல்கலைக்கழகங்களுக்கு இப்போ துணைவேந்தர் இல்லை தமிழ்நாட்டில். இப்போ இந்த யூஜிசி வந்து தன்னுடைய பணியை வந்து 56 அந்த வேலை அளவுக்கு செஞ்சுட்டு இருந்தது. அதில் ஒரு மாற்றம் எப்போ வருதுன்னா, அவசர நிலை காலத்தில் இந்திரா காந்தி வந்து கொண்டு வர ஒரு சட்ட திருத்தம், கல்வியை வந்து மாநில பட்டியலிருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றுறாங்க. ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றும்போது ஒன்றிய அரசு சில விஷயங்களில் தலையிடுவதற்கான ஒரு சந்து வந்து உருவாக்கப்படுது. ஓகே, அதுக்கு பிறகு இந்த யூஜிசியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அதிகாரங்களை ஒன்றிய அரசின்பால் குவிப்பது என்பதற்கான முயற்சியை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள். அது எப்பொழுதும் நடக்குது. அது காங்கிரஸ் காலத்திலையும் நடந்தது. பிஜேபி பீரியடில் மோடி வந்த பிறகு தான் அந்த முயற்சி வந்து தீவிரமடையுது. 2018 வந்து இந்த யூஜிசியினுடைய ரெகுலேஷன்ஸ், விதிகள், அதில் ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வராங்க. அந்த திருத்தத்தில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னாக்கா, துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசியினுடைய ஒரு நாமினியும் இருக்கணும் அப்படின்றது அப்படி கொண்டு வந்த ஒரு திருத்தம். 2018 இங்கே இருந்த எடப்பாடி அரசே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நிராகரிச்சிட்டாங்க. அந்த முயற்சியை வந்து மோடி அரசு கைவிடுவதாக இல்லை. இதுதான் இதனுடைய சுருக்கமான வரலாறு. இப்போ இந்த யூஜிசி ஆக்ட் ரூல்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஊர் பல்கலைக்கழகங்கள் இருக்குது. நம்ம ஊர் பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஆக்ட் இருக்குது. தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஆக்ட் இல்லை. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஏன் ஒரு தனி ஆக்ட்?
ஒன்றா வச்சுக்கலாமே, ஏன் தனி ஆக்ட் அப்படின்னா, பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொன்றும் சுதந்திரமானவை. அகடமிக் ஃப்ரீடம் என்ற அடிப்படையில் அவை சுதந்திரமானவை என்பதனால தான் அதற்குரிய விதிகள், அதற்குரிய சட்டங்கள் தனித்தனியாக உருவாக்கப்படுது. அப்படி அந்த சட்டங்கள் மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்படுது. யுஜிசி ஆக்ட்ன்றது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம். சரி, இப்போ இந்த யுஜிசி ஆக்டின் கீழே மாநில அரசின் சட்டங்களால் ஆளப்படுகின்ற பல்கலைக்கழகங்களை இந்த பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய விதிமுறைகள் கட்டுப்படுத்துமா அப்படின்றது தான் கேள்வி. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதோ இதெல்லாம் இப்போ வந்த பிரச்சனையே அதுதான். இப்போது அரசமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி தான் ஒன்றிய அரசு சட்டங்களை இயற்றுது. அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி தான் மாநில அரசு சட்டங்களை இயற்றுது. அரசமைப்பு சட்டம், மாநில அரசு அல்லது ஒன்றிய அரசு போடும் சட்டங்கள், அந்த சட்டங்களின் கீழ் வகுக்கப்படுகின்ற விதிமுறைகள். ஒன்றிய அரசு வகுத்த யுஜிசி ஆக்ட் என்ற சட்டத்தின் கீழ் போடப்பட்ட ரெகுலேஷன் தான் இது. இந்த ரெகுலேஷனுக்கு மாநில அரசு இயற்றிய சட்டம் கட்டுப்பட வேண்டுமா அப்படின்றது கேள்வி. இப்போ நான் சொல்கிறது சட்ட ரீதியான பாயிண்ட், இதுதான் அடித்தளம். இது இப்போது நம்ம அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 254 சப்செக்ஷன் 1ன்னு இருக்குது. அது எப்போ ஒன்றிய அரசு போடுகின்ற சட்டங்கள் மேலாண்மை வகிக்கும் அப்படின்னு சொல்லுது. அதே 254 சப்செக்ஷன் 2ன்னு ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, எப்போ மாநில அரசு போடுகின்ற சட்டங்கள் மேலாண்மை வகிக்கும். மாநில அரசு போடுற சட்டம் எப்போ மேலாண்மை வகிக்கும்னா, சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்டாக்க அப்போ அதுதான் மேலாண்மை வகிக்கும். அப்படி அந்த ஒப்புதல் கொடுக்கக்கூடாதுன்னு தான் ஆர் என் ரவி நிறுத்தி வச்சார், திரௌபதி முர்மு நிறுத்தி வச்சாங்க. 2022 போட்ட 10 பல்கலைக்கழகங்களுக்கான சட்டத்தை நிறுத்தி வச்சாங்க. சரி, யாருக்கு என்ன அதிகாரம் என்பது ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல் அப்படின்னு 2 இருக்குது. ஒன்றிய பட்டியலில் பிரிவு 66 அதுதான் இந்த பல்கலைக்கழக விவகாரத்தை பற்றி சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, கோஆர்டினேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன், ஒருங்கிணைப்பது, தரத்தை பற்றிய ஆலோசனை கூறுவது, நிர்ணயிப்பது, இதுதான் ஒன்றிய அரசுக்கு உள்ள பணி என்று சொல்லுது. அப்புறம் ஒரு என்ட்ரி 44ன்னு இருக்குது. அந்த என்ட்ரி 44 மற்ற எங்கெங்கெல்லாம் தலையிட முடியும் ஒன்றிய அரசுன்னு சொல்லுது. அதில் பல்கலைக்கழகம் கிடையாது. இது ஒன்றிய பட்டியலில் பல்கலைக்கழகம் இல்லை. மாநில பட்டியலில் என்ட்ரி 32 அது தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்கள் தான் பல்கலைக்கழகங்களை நெறிப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்குது. இதை பற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்றத பற்றி அவர் புக் எழுதியிருக்கார். அந்த புக்கில் இது 2ஐயும் கோட் பண்ணுறார். என்ட்ரி யூனியன் லிஸ்டோட 44ஐயும் ஸ்டேட் லிஸ்டோட 32ஐயும் சேர்த்து பார்த்தாலே தெரியும், ஒன்றிய அரசுக்கு பல்கலைக்கழகத்தில் எந்த வேலையும் இல்லை. 1. 2வது, ஒரு சட்டத்தில் இல்லாத விஷயத்தை ரூல்ஸில் கொண்டு வர முடியாது. யுஜிசி ஆக்டிலே அது இல்லை. ஆக்டில் துணைவேந்தர் நியமனம் பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை. அப்படி சொல்லப்படாத போது அதை இங்கே கொண்டு வர முடியாது. ஆமாம், சரி, இதுதான் அங்கே சட்ட ரீதியான விளக்கம். இது கொஞ்சம் என்ன சொல்றது, புரியாதவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு. இதுல ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு கமிட்டி, அதுல பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படின்னு இருந்ததை அது இன்னொரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக இன்னொரு அமைச்சர், கேபினெட் மினிஸ்டர் யாராவது பண்ணலாம் அப்படின்னு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. இப்ப அது போலதான் இதையும் நம்ம பார்க்கணுமா? இல்ல, அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஒரு தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலையாக இருக்க வேண்டும் என்றால், நடுநிலை பேணப்பட வேண்டும் என்றால் இப்படி இருக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதை வயலேட் பண்ணி இந்த சட்டம் கொண்டு வரப்படுது. உச்சநீதிமன்றம் ஒன்று சொன்னாக்கா அது ஒரு லா, ஒரு கைட்லைன் கொடுக்குது. அதை வயலேட் பண்ணி இவங்க சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் சரியான்ற கேஸு இப்போ பெண்டிங் இன்னும் இருக்குது, ஆனால் வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால், அரசமைப்பு சட்டத்திலேயே இல்லாத ஒரு அதிகாரத்தை ஒன்றிய அரசின் யுஜிசி எடுத்துக்கொள்ளுகிறது. அவங்க போட்டிருக்கிற ஆக்டிலேயே இல்லாத ஒரு அதிகாரத்தை வச்சு
ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இதை பற்றி நிறைய கேஸ் நடந்திருக்கு, வேறு வேறு வழக்குகள் நடந்திருக்கு. அந்த வழக்குகளில் துயரம் என்னன்னு கேட்டாக்கா, நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றங்களும் உயர்நீதிமன்றங்களும் முரண்பட்ட வகையில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தெளிவாக இருக்குது, இது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ், உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நீதிமன்றங்கள் முரண்பாடாக என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அப்படி பாதி இப்படி பாதி அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தீர்ப்புகள். அப்போ இது ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போய் முடிவு காணப்பட்டிருக்கணும், அதுவும் நடக்கலை. ஏன் இப்படி சட்டம் தெளிவாக இருக்கும்போது ஏன் நீதிமன்றம் அப்படி தீர்ப்பு சொன்னதுன்னாக்கா, அதாவது ஒன்றிய அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் தான் சொல்கிறாங்க அவங்க. அந்த யூஜிசி ஆக்ட் இருக்கு இல்லையா, அது ரூல்ஸ். இது பிளேஸ்டு பிஃபோர் பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தின் முன் வைக்கப்பட்டதனால் அது மேலாண்மை மிக்க அதிகாரம் கொண்டதாக ஆகிறதுன்னு ஒரு வியாக்கியானம் சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்ற சோறை ஏதோ ஒன்று சாமி முன்னால் வச்சுட்டா அது பிரசாதம் ஆயிடுன்ற மாதிரி, அப்படியெல்லாம் அது ஆகாது. சட்டத்தின் நிலை இதுதான். நீதிமன்றம் இப்படி குளறுபடி செய்திருக்கிறது. இப்போது ஏற்கனவே நான் சொன்ன அடிப்படையில் தான் இதை இந்த ஆக்டை போட்டாங்க. அப்போது இவர் நிறுத்தி வச்சார், யார், ஆர் என் ரவி. அப்புறம் திரௌபதி முர்மு நிறுத்தி வச்சாங்க. அப்புறம் பர்திவாலா மகாதேவன் பெஞ்சில் தீர்ப்பு வந்தது. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட்டது அப்படின்னு வந்தது. அதன் அடிப்படையில் தான் அது சட்டம் போடுறாங்க இவங்க. அதை நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன், லட்சுமி நாராயணன் பெஞ்ச் அதை ஸ்டே பண்ணுறாங்க விடுமுறை கால நீதிமன்றத்தில். அதுவும் அரசு தரப்பை கேட்காம. இப்போ அவசர உதாரணமாக கதியில் அதை பண்ணுறாங்க. பொதுவாக சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு ஆக்ட் கொண்டு வருதுன்னாக்கா, அது அரசமைப்பு சட்டப்படியாக தான் இருக்கிறது என்ற ப்ரிசம்ஷன் இருக்கும் முதல்ல. உடனே அதுக்கு ஸ்டே கொடுக்க மாட்டாங்க யாரும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நீங்கள் கேட்ட அந்த எலெக்ஷன் கமிஷனர் சந்திரசூடு அந்த அமர்வு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, சந்திரசூடு இல்லை, இன்னொரு அமர்வு. அந்த அமர்வு தீர்ப்பு கொடுத்த கையோட சட்டத்தை திருத்தினாங்க. டெல்லி சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சந்திரசூடு தீர்ப்பு கொடுத்தாரு, கையோட சட்டத்தை திருத்தினாங்க. முகத்துக்கு நேரம் வயலேட் பண்ண போது கூட சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்டே பண்ணலை. ஆனால் இங்கே இவ்வளவு தெளிவு இருந்தும் கூட நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அதை ஸ்டே பண்ணார். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னாக்கா, மறுபடியும் ஹைகோர்ட்டில் போய் நீங்கள் விசாரிக்க சொல்லுங்கள், அவசரமாக இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் அது வரைக்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் எந்த வைஸ் சான்சலரும் போடக்கூடாது அப்படின்னு ஒன்று. ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாப்பாள்ன்ற மாதிரி தான் அது போட்டாங்க. இப்போ 29ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இந்த கான்டெக்ஸ்டில் தான் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் இப்போ இதில் ஆக்சுவலாக என்ன செய்யணும், ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு மாநில உரிமைக்காக எப்படி ஃபைட் பண்ணதோ அந்த ஸ்பிரிட்டில் இதை ஃபைட் பண்ணணும். உயர்நீதிமன்றத்தில் ஃபைட் பண்ணி அந்த உரிமையை நிலைநாட்டிக்கணும். அதுக்கு பதிலாக இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் சுமூகமான தீர்வுக்கு போகிறோம், யூஜிசி நாமினி தானே போட்டுக்குங்க, அப்போ 3ன்றது 4 ஆகிடும், எங்களுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஏற்கனவே இருக்கிற 3 யாருன்னாக்கா, கவர்னர் ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று, அந்த சிண்டிகேட் ஒன்று அப்படின்னு இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டாக்கா எங்களுக்கு செனட்டோ சிண்டிகேட்டோ அது மாதிரி எங்களுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க, அப்போ 2ஐ விட 3 பெருசு தானே அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் சொல்கிறாங்க. அது அபத்தமானது, ஆதாரமற்றது. ஏனென்றால் இதில் இப்போ நீங்கள் 3 பேரை கொடுத்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணுற நபர் ஆளுநர் தான். தமிழக அரசு இயற்றிய சட்டம் இருக்கு இல்லையா 2022, அதில் ஒரு குறைபாடு இருக்குது. அது என்ன குறைபாடுன்னாக்கா, ஆளுநர் வேந்தர் அல்ல அப்படின்னு தள்ளல. அது மாறாக துணைவேந்தரை நாமினேட் பண்ணக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குது, யாருக்கு, அரசுக்கு தான் இருக்குது. அதே நேரத்தில் வேந்தராக இவர் நீடிப்பார், அதாவது டம்மியா சும்மா அந்த இதை செய்யறதுக்கு மட்டும் கவனம் போட்டு நிற்கலாம் அப்படின்னு அந்த சந்து விட்டு வச்சிருக்கிறாங்க. அவர் அதுவே கிடையாதுன்னு சொல்லலை. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ வேந்தர் என்ற முறையில் அவர் எதை சொல்கிறாரோ அதுதான் முடிவாகும். அதனால் இப்போ 3-2 இல்லை, இன்னும் நீங்கள் 8 பேர் இருந்து 9 பேர் இருந்து நீங்கள் அதில் 7 பேராக இருந்தால் கூட முடிவு பண்ணுறது அல்டிமேட்டாக ஆளுநர். ஆளுநர் என்பவர் உள்துறை அமைச்சகத்தால் நியமிக்கப்படுவார். அதாவது இன்னைக்கு பிஜேபியுடைய அரசால் நியமிக்கப்படுவார். அவர் என்ன விதமான சித்தாந்த கண்ணோட்டம் கொண்டு இருப்பார். இப்போ அர்லேக்கர் சொல்கிறாரு குருகுல கல்வி இல்லாததான் நாடு நாசமாக போச்சுன்னு சொல்கிறாரு. நேற்றுக்கு கேரளாவில் முந்தா நாள் கேரளா சிஎம் சதீசன் பேசியிருக்காரு.
ஆளுநரால் நியமிக்கப்பட்ட 3 துணைவேந்தர்கள் கேரளாவில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் மோகன் பகவத் கலந்து கொண்ட விழாவில் இவங்க கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும்னு இவர் பேசியிருக்காரு. எவனும் மன்னிப்பு கேட்க மாட்டானு, அது ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா 15 பல்கலைக்கழகங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் சார்பு அந்த கருத்துக்கு ஒத்து வரக்கூடிய, அவர்கள் சொல்வதை நிறைவேற்றக்கூடிய துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள். துணைவேந்தர்களே அப்படி நியமிக்க முடியும் கவர்னராலன்னா, செனட் மெம்பர், சிண்டிகேட் மெம்பர்லேயும் அவங்க தலையிட முடியும் என்ற நிலைமை வரும். பாடத்திட்டத்துக்கு என்ன கதியாகும், யார் ஆசிரியர்களாக வருவாங்க, என்ன மாதிரி இருக்கிறவங்க. அதனால் தமிழ்நாட்டினுடைய கல்வி புலம், உயர்கல்வி புலம் எப்படி மாறும் அப்படின்றத இதிலிருந்து நம்ம இல்லை, ஒரு துணைவேந்தர்களை நியமிக்கிறதுனாலயே கல்விக்கூடம் காவிமயம் ஆயிடும், உயர்கல்வியே காவிமயமாக்கப்பட்டிருக்கும், ஆர்எஸ்எஸ் காரங்க உள்ள வந்துருவாங்கன்றத ரொம்ப பூதாகரப்படுத்தி பார்க்குறோமா? இப்போ யூஜிசி நீங்கள் கேட்குற கேள்வி சரி. இப்போ யூஜிசி கரிக்குலம் பாடத்திட்டத்தில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் என்ன அப்படின்னு சில முன்மொழிவுகள்லாம் செய்கிறாங்க. பல மாநிலங்களில் அது அமலுக்கு வந்துருக்குது. எங்கே இந்த மாதிரி துணைவேந்தர்கள் இருக்கிறாங்களோ அங்கே அமலாகுது. தமிழ்நாட்டில் அது அமல் ஆகலை. அப்போ என்ன மாற்றங்கள்ன்றதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு பாயிண்ட்டு, மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எங்கே பாதிக்கப்படுறாங்க? துணைவேந்தர் இல்லை, இப்போ படித்து பாஸ் பண்ணுறாங்களா இல்லையா, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா இல்லையா, நடக்குது. நான் என்னுடைய வாதம் என்னன்னாக்கா, சங்கி துணைவேந்தர் இருப்பதை விட துணைவேந்தரே இல்லாமல் இருப்பது நல்லது. இப்போ துணைவேந்தர் ஆக்டிங் அப்படின்னு இருக்கிற ஒருத்தர் சைன் பண்ணி கொடுக்குறாரு, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை? அது இல்லை வாதம். அப்போ அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறது இது. சரி, என்ன மாற்றங்களை இப்போ ஏற்கனவே இருக்கிற யூஜிசி, இப்போ இருக்கிற யூஜிசி இருக்கு இல்லையா, அது ஒரு புது கோர்சஸ் அறிமுகப்படுத்தியிருக்கு. அதுக்கு பேர் என்னென்னா இந்தியன் நாலெட்ஜ் சிஸ்டம். இந்திய ஞான இந்திய அறிவு பாரம்பரியம் அப்படின்னு வச்சுக்கலாம் என்ற பெயரில் ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்திய அறிவு பாரம்பரியம் என்ற பெயரில் எதை அறிமுகப்படுத்துகிறார்கள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது மோடி ஒன்று பிரபலமாக பேசினார் ஒரு வாட்டி, குடியரசு தின விழாவிலையோ சுதந்திர தின விழாவிலையோ இங்கே நம்ம ரெட் ஃபோர்ட்டில் இருந்து 1000 ஆண்டு அடிமைத்தனம் முடிவுக்கு வந்ததுன்னு சொன்னார். பொதுவாக நம்ம அடிமைத்தனம்னு எதை சொல்லுவோம்னாக்கா, பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க காலம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம அடிமைத்தனம்னு சொல்லுவோம். 1000 ஆண்டு அடிமைத்தனம் என்பதன் பொருள் என்ன? முகலாயர்கள் படையெடுப்பு அப்படின்றது தொடங்குவதற்கு முன்னால் இருந்த காலம் இந்தியாவின் பொற்காலம். அதுக்கப்புறம் பூரா அந்நியர்கள் ஆட்சி காலம் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய பார்வை. இப்போ இந்த இந்தியன் நாலெட்ஜ் சிஸ்டம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுலையும் அந்த பார்வையை தான் முன்வைக்கிறாங்க. அந்த பார்வைன்றது என்ன பார்வை அப்படின்னா, அதுக்கு முன்னால் இருந்த வேதம், புராணம், இதிகாசம் இவற்றின் அடிப்படையிலான பார்ப்பனிய விழுமியங்களை கொண்ட வேல்யூ சிஸ்டம், அதில் அவர்கள் நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படும் சாதனைகள், இது மட்டும்தான் இந்திய அறிவு பாரம்பரியம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அது உண்மையா? அது என்னன்றதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த கேள்விகள் எழுப்புகிறேன். இப்போ கீழடியில் கண்டுபிடிப்பு இருக்குது. இரும்பு எங்கே முதல்ல பயன்படுத்தப்பட்டதுன்னு வந்திருக்குது. அப்போது ஏற்கனவே ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, துணைக்கண்டத்தின் வரலாறு தெற்கிலிருந்து எழுதப்படும், தெற்கிலிருந்து எழுதப்படக்கூடாது என்பது தான் அவருடைய கவலை. அதனால தான் சரஸ்வதி நதி ஓடியதான்னு தேடுறாங்க, அல்லது சிந்துவெளி நாகரிகத்தையே ஆரிய நாகரிகம் என்று சித்தரிப்பதற்கு முயல்கிறார்கள். இப்படி பல முயற்சிகள் அங்கே நடக்குது, இது கூடாதுன்றது. அப்போது இங்கே வேறொரு பாரம்பரியம் இருக்குது. இந்த பாரம்பரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நீங்கள் வட இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த பார்ப்பனிய அறிவு மரபை மறுத்த, இன்னும் சொல்லப்போனால் பல வாசகர்களுக்கு கொஞ்சம் வியப்பாக இருக்கலாம், இந்தியாவினுடைய தத்துவ மரபுகள், அதில் மெஜாரிட்டி கடவுள் மறுப்பு மரபுகள் ஃபிலசாபிக்கலாக, சரியா, மைனாரிட்டி தான் கடவுள் உண்டுன்ற மரபு. அப்போ இந்த கடவுள் மறுப்பு மரபுகள் அப்படின்றது வேத மறுப்பு மரபுகள். அது எது? பௌத்தம், சமணம், சாங்கியம், நியாயம், ஆஜீவகம், இந்த லிஸ்ட்டு போட்டாக்கா அத்தனையும் வேத மறுப்பு மரபுகள். இதை பூரா ஏற கட்டிடுறாங்க. கிடையாது.
அதுக்கு பின்னால் வந்த காலத்தில் பக்தி இலக்கியங்கள் கபீர்தாஸ் போன்ற அவங்கெல்லாம் சாதி மறுப்பாளர்கள், சாதி மத மறுப்பாளர்கள்னு வச்சுக்கோங்க. எல்லாமே கடவுள் ஒன்று தான், அந்த மரபு ஓரங்கட்டிடுறாங்க. அப்புறம் நவீன காலத்தில் வந்த மகாத்மா ஜோதிபா பூலே, அம்பேத்கர், பெரியார், நாராயணகுரு இதெல்லாம் ஓரங்கட்டிடுறாங்க. இதெல்லாம் தள்ளிட்டு ஒரு அறிவு மரபை இப்போ அவங்க சொல்றதுக்கு இதுக்கு இதுக்கு மோடி அடிக்கடி திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னா டீகாலனைசேஷன். வெள்ளைக்காரன் நமக்கெல்லாம் அறிவே கிடையாது, அவன்தான் நமக்கு அறிவு சொல்லி கொடுத்தான் என்று ஒரு சித்திரத்தை உருவாக்கி விட்டார்கள். அது உண்மை அல்ல. நம்ம தான் உலகத்திலே அறிவாளிகள். அப்படி ஒன்று இருந்திருக்கிறோம். அதெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது. காங்கிரஸ் அதுக்கு உடந்தை. நாங்கள் அந்த இருட்டடிப்பு செய்யப்பட்ட நம்முடைய அறிவு மரபை திரும்ப கொண்டு வரோம். ஓகே, கொண்டு வாங்க. என்ன ஒரு ஒரு 18 கோர்ஸ் அதுக்கு எல்லா துறையிலையும் சொல்லியிருக்காங்க. அதாவது மேத்தமேட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஃபிலாசபி, யோகா, ஆர்கிடெக்சர், மெடிசின், அக்ரிகல்ச்சர் எல்லாம் ஒரு பட்டியல். இதில் பாடத்திட்டங்கள் வந்துருச்சு. ஒரு அதிர்ச்சியூட்டும் உதாரணத்திலேருந்து தொடங்குவோம். ஐஐடி மாண்டின்ற இடத்துல ஹிமாச்சல் பிரதேசில் ஐஐடி இருக்குது. அந்த ஐஐடியில் ஒரு கோர்ஸ், ஐஐடி மாண்டியில் கோர்ஸுக்கு பேர் கான்ஷியஸ்னஸ் அண்ட் வெல்பீயிங். ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங்கு கோர்ஸு. இதுக்குள்ளே வர்றது என்ன, இதுக்கு உட்பட்டது என்னன்னு கேட்டாக்கா மறுபிறப்பு. இன்ஜினியரிங் கோர்ஸில் ஐஐடியில் இது ஒரு கோர்ஸ், இந்த மறுபிறப்பு அப்படின்றது. இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னாக்கா அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ், யூஜிசி, பிஏ, பிஎஸ்சி, மேத்தமேட்டிக்ஸ் கோர்ஸில் கணிதம், அரித்மேட்டிக்ஸ் அண்ட் ஜாமெட்ரி. அதற்கான மூலம் நாரத புராணத்தில் இருக்குது. புஷ்பமான மாதிரி மாதிரி நாரத புராணத்தில் இருக்குது. அடுத்து கெமிஸ்ட்ரி பாடத்திட்டம் எப்படி தொடங்குதுன்னா சரஸ்வதி வந்தனத்தோடு தொடங்குது. கெமிஸ்ட்ரிக்கும் சரஸ்வதிக்கும் என்ன தொடர்பு? என்ன இதுக்கு மேலே இன்னும் நீங்கள் மொத்தம் 27 ரிசர்ச் ஐஐடியில் நடக்குது இப்போ. இந்த டைப்பில் நான் சொல்கிற டைப்பில் ஒவ்வொன்றுக்கும் 20 லட்சம் ரூபா சாங்ஷன், 2 வருஷம். இந்த மாதிரி இதை கண்டுபிடித்து சொல்வதற்கு இது ஒரு நீளமாக. அப்புறம் பஞ்சாங்கம், காலக்கணிதம், பஞ்சாங்கம், இந்திய மரபு. அதோடு நின்னா பரவாயில்ல. பஞ்சாங்கத்தின் கீழே நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம் குறிக்கிறது. அது பாடத்திட்டத்தில் இருக்குது. இது இப்படி ஒரு இப்போ இதெல்லாம் வெவ்வேறு மாநிலங்களில் ஓகே அமல்படுத்தப்படுவது அங்கொன்று இங்கொன்றுமா நான் எடுத்தது. இது இன்னும் பக்காவாக ரிசர்ச் பண்ணி எடுத்தாக்க இன்னும் எவ்வளவு இதில் இருக்குது. இதில் நீங்கள் டீப் அண்ட் டெப்த்தாக ஒரு நாமினி இருக்கிறதுனால, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனால, இல்லை விஸ்வநாதன் சொல்கிறது போல் ஒரு 5 பேர் போடுறதுனால என்ன பிரச்சனை வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தாவேக்கா அரசு தான் ஆரம்பத்திலே நாங்கள் கண்மூடித்தனமாக நாங்கள் பாஜகவை எதிர்க்க மாட்டோம், எங்களுக்கு மக்களினுடைய நலன் தான் முக்கியமே தவிர நாங்கள் பாஜக எதிர்ப்பு மட்டுமே நாங்கள் மூலதனமாக பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆமாம், இல்லை இப்போ அதில் பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இப்போ இதையெல்லாம் எதிர்ப்பது கண்மூடித்தனமான எதிர்ப்பா? அப்போ கண்ணை திறந்துக்கிட்டு இதில் செய்கிறாங்க, குழியில் விழுறாங்க அல்லது குழியில் நம்ம தள்ளுகிறார்கள். இதெல்லாம் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் நான் நாளேடுகள்லேருந்து எடுத்தது தான், என் சொந்த சரக்கு கிடையாது. இதெல்லாம் பல ஸ்டேட்டில் நடக்குது. இதோ பக்கத்தில் கேரளாவில் முந்தா நாள் செய்தி, துணைவேந்தர் போய் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அப்படின்றது. இப்போ இவ்வளவும் நடக்குது இல்லையா? நம்ம ஊர் ஐஐடி எடுத்துங்களேன். நம்ம ஊர் ஐஐடியில் ஒரு காமகோடி மாட்டு மூத்திரத்தில் பாசிட்டிவான இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பேசினார். அதுக்கு அவர் ஆதாரம் என்ன சொன்னார்னா, இன்டர்நேஷ்னலாக புகழ்பெற்ற நேச்சர் மேகசினில் அது வந்திருக்குன்னு சொன்னார். அவர் சொல்லாமல் விட்டது என்னென்னா, நேச்சர் மேகசின் மாட்டு மூத்திரத்தில் உள்ள நல்லது கெட்டது ரெண்டையும் ஆய்வு, ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா என்ன, அதில் என்ன இருக்குது அப்படின்னு. இன்னொன்று மிக முக்கியமாக அவர் சொல்லாமல் விட்டது ஒன்று இருக்குது. அது என்னென்னா, கழுத மூத்திரம், ஒட்டக மூத்திரம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதே கட்டுரையில் எழுதியிருக்காங்க. இவர் மாட்டு மூத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டார். இப்போ சென்னை ஐஐடியில் உட்காந்துக்கிட்டு இதை பேச முடியும் என்று சொன்னால் அதனுடைய இது என்ன? இப்போ இது கண்மூடித்தனமான எதிர்ப்பில் வருதா? இது வந்தால் பரவாயில்லையா? இதை விட இன்னும் பெரிய ஜோக்கு இருக்குது. வரலாற்று பாடத்திட்டத்தில் விடுதலை போராட்ட மரபு அப்படின்றதுல சாவர்கருடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு பாடம், விடுதலை போராட்டத்தை பற்றி. என்ன
இதெல்லாம் படித்து நம்ம மாணவர்கள் வளர்ந்தால் என்ன நடக்கும்ன்றது தான் கேள்வி. கேள்வி வந்து இப்போ ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். இதுல சில விஷயங்கள் நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம வந்து பெரியார் பிறந்த மண், எங்க ஊர்ல எதுவும் நடக்காது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம ஊர்ல தான் தவேகா ஜெயிச்சிருக்கு. என்ன இப்போ அதுக்கு விளக்கம் வந்து மக்கள் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தோமே, அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு இப்போ இதெல்லாம் சொல்வதில் உள்ள பிரச்சனை என்ன? இந்த மாதிரி இந்த பாடத்திட்டம் இது வந்து சங்கிகள் மட்டும்தான் இப்படி சிந்திக்கிறாங்க, மற்ற யாரும் இப்படி சிந்திப்பது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் என்ன சொல்றேன், நம்ம ஆட்கள்லேயே மெஜாரிட்டி இப்படி தான் சிந்திக்கிறாங்க. அந்த காலத்தில் சார் எல்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க. என்ன எந்த கெமிக்கல்ஸ் கிடையாது, அது கிடையாது. நம்ம இத்தனை மாத்திரைகள் இருந்தா நம்ம உயிர் வாழ்ந்தோம், இத்தனை மாத்திரைகள் போட நம்ம உயிர் வாழ்ந்தோம், இதெல்லாம் வந்து பேசுறாங்க. இது பூரா அபத்தமான உளறல். அந்த காலத்தில் 8 புள்ள பெற்றுக்கிட்டாங்க. 8ல் 5 செத்தே போயிடும், 3 தான் தங்கும், 4 தான் தங்கும். இது வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு மேலே இந்த 60ஆம் கல்யாணம் அப்படிலாம் வச்சது என்னென்னா, அது வரைக்கும் இருக்கிறதே வந்து சாதனை. அப்போ லாஞ்சிவிட்டின்றது குறைவு. அது இல்லாமல் இந்த நோய்கள், கொள்ளை நோய்கள் இருக்குல்ல, அது பூரா எத்தனை கொள்ளை நோய்களை வந்து தடுத்துருக்குறோம் மருத்துவம் வந்த பிறகு. இன்றைக்கி வாழ்நாள் காலம் வந்து பெரிதும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடெல்லாம் இப்போ அதில் பெரிய கிரைசிஸில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கா நமக்கு வந்து பிறப்பு விகிதம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது, முதியவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே போகுது. இப்போ படித்த நாகரிகம் மிக்க சமூகமாக டெவலப்பாக ஐரோப்பா, ஜப்பான் எல்லா இடத்துலையும் இதான் பிரச்சனை. அப்போது இந்த வாழ்நாள் நீட்டிப்பு என்பது எதனால் சாத்தியமாக இருக்குன்னா நவீன அறிவியலால். அதுக்கு நான் சொல்றதுக்கு பொருள் சுற்றுச்சூழல் மாசு வரல என்பதல்ல, அதெல்லாம் தாண்டி கணக்கில் எடுத்து வர்றோம் இல்லையா. அப்போது இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு பொதுவாக அப்படி சொல்லுவாங்க, அன்னைக்கு நம்ம பாட்டி வைத்தியத்திலே எல்லாம் இருக்குது சார் அப்படிம்பாங்க, நாட்டு மருந்துலேயே எல்லாம் இருக்குது சார் அப்படின்னு. அது முன்னோரெல்லாம் மூடர்கள் அல்லன்னு ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, அந்த அப்போ அதுக்கு பொருள் என்ன? இதில் கேள்வியே என்ன அப்படின்னு கேட்டால், எது சயின்ஸ், எது சூடோ சயின்ஸ், எது அறிவியல், எது போலி அறிவியல் அப்படின்றது தான். வெப் வந்த பிறகு யூடியூப்ல வந்து எவ்வளோ வருது போலி அறிவியல், இன்னும் குமரி கண்டதை தேடிட்டு தான் இருக்காங்க. அப்போ அறிவியல் சில விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பேசிக்காக அறிவியல்ன்றது ஒரு டெஸ்டபிள் எவிடன்ஸ், சோதிக்கத்தக்க ஆதாரங்கள் அல்லது சாட்சியங்கள் இருக்கணும். அடுத்தது சோதனை நிகழ்த்தப்பட்டிருக்கணும். மூணாவது வந்து அதை அந்த துறை சார்ந்த மற்றவர்கள் ஆராய்ந்து ஆமா அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆங்கில மருத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த மருத்துவத்தில் ஒரு மருந்து வருது அப்படின்னாக்கா அதுக்கு கிளினிக்கல் ட்ரையல் நடத்துகிறாங்க. அந்த மருந்தை வந்து 100 பேருக்கு மருந்தை கொடுக்குறாங்க, மருந்து இல்லாமல் கொடுக்குறாங்க. அது டபுள் பிளைண்ட் தியரின்னு பேர், அதுக்கு பேர். அப்படி கொடுத்து ஒருத்தர் காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுக்கறது, காய்ச்சல் மாத்திரைங்கன்னு சொல்லிட்டு வெறும் ஒன்றுமே இல்லாத கொடுக்கறது எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துட்டு எத்தனை பேருக்கு அது வேலை செய்யுது, நீங்கள் அந்த ஆய்வு முடிவுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மருந்தை கொடுத்ததில் 100க்கு 70 பேருக்கு இது குணமாகியது, இப்படி தான் எவிடன்ஸ் போடுவாங்க. அப்போது இதை எக்ஸ்பெரிமெண்ட்டில் இப்படி முடிவெடுத்து செய்கிறதுக்கு பேர் சயின்ஸ். ஆனால் இந்த சூடோ சயின்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி எவிடன்ஸுக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. மாறா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன கேன்சரா, அவங்க போங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எல்லா ஆஸ்பத்திரி அப்போல்லாவே போனாங்க, முடியாதுன்ட்டாங்க, அங்கே போனாங்க சரியா போச்சு, அந்த கோயிலுக்கு போனாங்க சரியா போச்சு மாதிரி. கேன்சரை ஜோசியத்தால குணப்படுத்தலான்ற அமைச்சு இன்னைக்கு இருக்காங்க. அது மாதிரி நாட்டு வைத்தியம் இருக்குது. மீனை முழுங்குனாக்கா, ஆந்திராவில் ஒன்று இருக்குது, அப்படியே ஒரு மீனை முழுங்குனா சரியாயிடுது, கூட்டம் அங்கே அலம்போதுது. அப்போது இதுக்கு பேர் அனெக்டோட்டல் எவிடன்ஸ்னு பேர். சில பேருக்கு குணமாயிருக்கும், ஆனால் அது ஆய்வு முடிவு அல்ல. ஒரு முடிவுன்றது யூனிவர்சலாக இருக்கணும். இப்போது பாராசிட்டமாலில் நான் போட்டாலும் காய்ச்சல் குறையும், அமெரிக்காவில் ஒருத்தன் போட்டாலும் காய்ச்சல் குறையும், ஆப்பிரிக்காவில் ஒருத்தன் போட்டாலும் காய்ச்சல் குறையும். அது அளவு இருக்குது. அப்போ அந்த மாதிரி அது இல்லை. ரெண்டாவது, அறிவியல் வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு சாதிக்கிறது இல்லை. ஒவ்வொரு தவறு வரும்போது அது தன்னை கரெக்ட் பண்ணிக்குது. நேற்றைக்கு ஒரு சரின்னு இருந்த முடிவு இன்றைக்கு இல்லை. அல்சர் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாக்க உதாரணம் சொல்லலாம்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, முன்ன வந்து அல்சர் பேஷண்ட் அப்படி வந்தாக்கா சில்லுன்னு ஐஸ்கிரீமு அது இது இப்படி கொடுக்கணும் அப்படின்னு நாங்களே கொடுத்துருக்குறோம் டாக்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது. இப்போ வந்து அது கொடுக்கக்கூடாது, வேணான்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து மாறிட்டு வருது. ஆனால் சூடோ சயின்ஸ் வந்து அதுக்குள்ளெல்லாம் போகாது. இப்போ இந்த விஷயம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்கா, சயின்ஸுக்கும் சூடோ சயின்ஸுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இதுவே அறிவியல் மரபு தான், அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, அப்போ அது இருக்கிறது இல்லாமலும் இருக்கிறதுன்னு உபநிடத வாக்கியங்கள் இருக்குது பாருங்க. இதுதான் குவாண்டம் தியரி. என்ன இந்த மாதிரி பேசுவது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு குரூப் பெருசாக கிளம்பி இருக்குது. இது மக்கள் மத்தியிலேயே இந்த மாதிரி ஒரு பார்வை இருப்பதனால், அதோட பழம்பெருமை எல்லாருக்கும் தானே பிடிக்கும். அது தமிழர் பெருமையாக இருந்தாலும் இந்து பெருமையாக இருந்தாலும் சரி, பழம்பெருமை என்பது நமக்கு பழமையில் பெருமைப்படத்தக்கது இருந்தால் எடுத்துக்குவோம், இல்லாத எடுத்துக்க மாட்டோம். பெரியார் கூட திருக்குறளில் எது நமக்கு சரியாக இருக்கோ அதை எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னார். எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது, சாத்தியம் இல்லை. அப்படி இல்லாமல் அந்த காலத்தில் எல்லாம் சரி அப்படின்னு சொல்லக்கூடியதையும் இந்த முட்டாள்தனத்தையும் அறிவியலையும் சேர்க்கிறார்கள் அப்படின்றது இதில் உள்ள பிரச்சனைன்றதுனால, இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா மாணவர்களுடைய அறிவு மழுங்கி போகும், பகுத்தறிவு சிந்தனை இல்லாமல் போகும். இப்படி தான் அந்த சங்கி சிந்தனை இருக்கு இல்லையா, அது வர்றது. அப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், அப்போ நம்ம மரபையே குற்றம் சொல்றியா நீ, அல்லது தமிழ் தேசியவாதிகள் மாதிரி அப்போ தமிழனுக்கு அறிவு கிடையாது. அப்போது அந்த கால தமிழனுக்கு, அந்த கால தமிழனுக்கு அறிவு இல்லைன்றதான பிரச்சனையே. தமிழனுக்கு மட்டும் இல்லையா, எல்லா நாட்டிலையும் அதுதான். அப்போ இது வந்து இப்போ நீங்கள் கேட்டது, ஒரு யூஜிசியில் ஒரு துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட்னால இவ்வளோ ஆயிடுமான்னா இவ்வளோ ஆயிடும். இதை அனுமதிக்க போகிறோமா? ஆனா இவ்வளோ லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டார். அவ்வளோ பெரிய கிரெடிட் எல்லாம் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்க முடியாது. ஆனால் அவருக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஐயா இதுக்கு தொடர்ந்து நம்ம திராவிட இயக்கத்தில் ஃபைட் பண்ணிட்டு வரோம், நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது. அதோட ஒரு பாயிண்ட் வச்சுங்க, அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் இருக்கு இல்லையா, அதை பிடுங்குவதன் மூலம் உங்களுக்கு சில ஆதாயங்கள் போயிடும். இல்ல, மோடியின் சிறந்த அடிமைன்னு வர்ணிக்கப்பட்டவர் அவர்தான். ஆனால் அவரே வந்து யூஜிசியினுடைய நாமினிக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னவர். ஆனால் இன்னைக்கு விஜய் வந்து அதை விட சிறந்த அடிமை அப்படித்தானே இருக்குது. அதை விட இது ஃபேக்ட் இல்லைன்னு அவங்க சொல்லட்டும், இது உண்மை இல்லை என்று சொல்லட்டும், இது வந்து நடந்திருக்குது. அப்போ எடப்பாடியாலேயே நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் ஏற்றுக்கொள்றாருன்றதை விட்டுருங்க, கேரளாவில் பினராயி விஜயன் இதை எதிர்த்தார். அப்போ எதிர்கட்சி தலைவர் சதீசன், அப்போ சட்டமன்றத்தில் கூட்டா தீர்மானம் நிறைவேற்றினாங்க. பினராயி விஜயனை ஆதரிச்சார் அவர், கூட்டா தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அங்கே நடந்தது அது. இப்போ இங்கே வந்து இப்போ சதீசன் வந்து இதை எதிர்த்து பேசுகிறாரு. இங்கே காங்கிரஸ் அமைச்சர் பிஜேபி சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிபிஎம்மை சேர்ந்த தோழர்கள் கட்சி சிபிஎம், சிபிஐ, பிசிக, ஐயுஎம்எல் இதை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? எனக்கு தெரிய எஸ்எஃப்ஐயில் இதற்கு எதிராக அறிக்கை விட்டுருக்குறாங்க. சிபிஎம் உடைய மாணவர் அமைப்பு மகிழ்ச்சி, அவங்க கண்டித்து தான் அறிக்கை விட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த அந்த அமைச்சர் பேசினாருன்றது மட்டும் இல்லை, ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் நியூஸ் வந்துருக்குது. உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய கூட்டம் 2 முறை நடந்திருக்குது. யார்? சிஎம் தலைமையில் நடந்திருக்குது. நடந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த முடிவின் அடிப்படையில் சுமூகமான தீர்வு ஆளுநரோடு பேசி எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவ்வளவு நடந்த பிறகு இந்த கூட்டணி கட்சிகள் அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தரும் கட்சிகள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள்? இதெல்லாம் தோழர் சண்முகத்துக்கு தெரியாது அப்படி சொல்ல முடியாதுல்ல. இது வந்து வேணா விஜய்க்கு தெரியாதுன்னு சொல்லலாம், தாவேக்காரர்களுக்கு தெரியாது இதெல்லாம் வரோம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அப்போ அவர்களும் பேசவில்லை என்பது அதிர்ச்சி ஊட்டத்தக்க ஒரு விஷயம். என்ன சிக்கல் அப்படின்னா, இதை வந்து பேசவே இல்லை அப்படின்னு சொன்னால் இது அப்படியே நடக்கும். ஆனால் இவங்க தான் வந்து நாங்கள் பாஜக
திமுக எதிர்ப்பதை போல நாங்க எதிர்க்க மாட்டோம். எங்க இணையணுமோ, எங்க இணைந்து நலத்திட்டங்களை கொண்டு வர முடியுமோ, மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ, அந்த இடத்துல நாங்க இணைந்து கொள்வோம் தானே தாவேகா அரசே. அப்போ அப்படிதான் நாங்க இணைஞ்சிட்டு இருக்கிறோம்னு சொல்லட்டும் அவங்க. அதாவது திமுக அரசு இப்படி கேஸ் போட்டு ஃபைட் பண்ணதெல்லாம் தப்பு. அப்படி சொல்லணும் அத. தப்பு. இது மாணவர் நலனுக்கு எதிரானது. நாங்க தான் இப்படி செய்றோம்னு அப்படி சொல்லட்டும். அப்படி சொன்னாக்க தெளிவா புரியும். அப்போ அவங்க வந்து ஒரு சித்திரத்தை வந்து தாவேகா உருவாக்குறாங்க. அத எப்படி உருவாக்குறாங்க பாருங்களேன். தேவையில்லாம சண்டை போட மாட்டோம். அதானே? ம். இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் அரசு, ஒன்றிய அரசோடு தேவையில்லாமல் போட்ட சண்டைகள் எது எது? அப்படின்னு கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க. இப்போ அவங்க சொல்றதுலேருந்து பார்த்தாக்கா, மோடி நல்லவரு. ஸ்டாலின் இங்கேருந்து டெல்லிக்கு போய் எச்சி துப்பி வம்பு இழுத்துருக்காரு அவர. அப்படிதானே தெரியுது இப்ப. சுமூகமா போறத விட்டுட்டு, ஏங்க சமக்ர சிக்ஷா அபியான் பணம் குடுக்கல. வெள்ளம் இது வந்தபோது பணம் குடுக்கல. ஜிஎஸ்டி நமக்கு அலகேஷன் நமக்கு வர்றது ரூபாய்க்கு 29 காசு வருது. மெட்ரோ ரயில் திட்டம் குடுக்கல. விமான நிலையம் ஒசூர்ல குடுக்கல. அது இல்லாம இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டம் விபிஜி ராம்ஜி கொண்டு வந்து அத வந்து காலி பண்ணிட்டாங்க. எய்ம்ஸ பத்தி தனியா சொல்ல வேண்டியதில்ல. இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இந்த ஒவ்வொரு விஷயத்த அடுத்தது டீலிமிட்டேஷன் பில்லு. இது ஒட்டி எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ணியிருக்கிறோம். இதுல எது தேவையில்லாத ஃபைட்டுன்னு அவங்க சொல்லட்டும். இப்போ விபிஜி ராம்ஜி ஒத்துக்கிட்டாங்க இவங்க. இப்போ இவங்களுடைய வாக்குறுதி என்ன தெரியுமா? மோடி வந்து 125 நாள் குடுப்பேன் வேலைன்னு சொல்றாரு. இவங்க 150 குடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேளு அண்ணன்ட்ட தானே கேட்குறேன்ற மாதிரி தான் அது. பணம் இப்போ இதை மாற்றிருக்கிறது என்ன? 60 ரூபா தானே முதல்ல வந்து 90 ரூபா மத்திய அரசு கொடுக்கும். 10 ரூபா தான் 10% தமிழ்நாடு அரசு. இப்போ 60, 40ன்னு மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் இப்படி பண்ணிடுறதுனால எங்களுக்கு 5000 கோடி ரூபா செலவாகுது பார்த்து செய்யுங்க அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்காரு. நீங்கள் என்ன லெட்டர் தானே எழுதுறீங்கன்னு கேட்டார் அவர் விஜய். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு? இவர் ஏன் இந்த சட்டத்தை நோட்டிஃபை பண்ணாரு? எதிர்க்கட்சி அரசுகள்லாம் எதிர்க்கிறாங்களே. அப்போது தேவையில்லாமல் சண்டை போடல. இவங்க சொல்வது இந்த வார்த்தை மூலம் நாங்கள் சரணடைந்து விடுவோம் என்பதற்கான சிக்னலை வந்து காட்டுறாங்க. இல்ல இவங்க என்ன நியாயப்படுத்துறாங்கன்னா, அதாவது இந்த பாஜக எதிர்ப்பு டெல்லி விசஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கிற முழக்கத்தோடு நீங்க தேர்தலை சந்திச்சீங்க. அங்க தோல்வியை தழுவிருக்கீங்க. அப்போ மக்கள் அதை ஏத்துக்கல. நாங்க ஒன்றிணைந்து ஒரு முயற்சியை எடுக்கிறோம். அது வந்து அதுக்கான பிரதிபலனா தான் இது நடந்திருக்கு. அப்படி சொல்லணும் அத. அதாவது இப்போ அதுதான் பிரச்சனை. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்போ தோத்துட்டீங்கல்ல, அதனால சரண்டர் ஆயிடுங்க. நாங்க சரண்டர் ஆயிட்டோம். இந்த பழைய இதுல ஒண்ணு இருக்குது. விடுதலை போராட்ட வரலாறுல நம்ம தொண்டைமான் கட்டபொம்மனை காட்டி கொடுத்த தொண்டைமான் அவர் வந்து சின்ன மருதுவை பத்தி எழுதுவார். இந்த நாய் என்னத்துக்காக அனாவசியமா சண்டை போட்டுட்டு இருக்கானே தெரியல. அவங்க ஆக்சுவலா சின்ன மருது, பெரிய மருது, வெள்ளைக்காரன் எதுவுமே பண்ணல. ஒன்னதான் ஒண்ணுமே பண்ணலையே, நீ ஏன் தேவையில்லாம அவனை போய் சண்டைக்கு போற நீ? அவங்க வந்து இந்த திருச்சி பிரகடனம், ஜம்பூதீவு பிரகடனம்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரனை வெளியே விரட்டணும் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து திப்பு சுல்தான் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அறைகூவல் விடுக்கிறாங்க. தொண்டைமானுக்கு அது புரியல. அது மாதிரி தாவேக்காவுக்கு அது புரியல. எதுக்கு டெல்லியை எதிர்க்கணும் அனாவசியமா அப்படின்றது இவங்களுடைய பார்வை. மக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதனால் மக்கள் நிலைக்கு நாம் தாழ்ந்து விட முடியாது. மக்களுக்கு அதை புரிய வைக்கிறது நம்ம வேலை. பெரியார் சொன்னதெல்லாம் மக்கள் ஒத்துக்கிட்டாங்களா? புரியல எனக்கு. யார் சொன்னது? இல்ல மக்கள் தானாகவே நமக்கு பிரிட்டிஷ்காரன்ட்டு விடுதலை வேணும்னு கேட்டாங்களா? விடுதலை வேணும்னு சொல்றதுக்கு ஒரு கட்சி, அதை பேசினவனும் அடி வாங்கினவனும் ஜெயிலுக்கு போனவனும் மக்கள் தொகையில மைனாரிட்டி தான், மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது, வெறும் மைனாரிட்டி தான் இல்லையா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்தாமல் இருந்திருந்தால் மக்கள் உடனே தானா இந்தி அப்படின்னு அப்படி ஆயிருப்பாங்களா? இது எப்படி கேடு பயக்கும்னு ஒரு கேம்பெயின் எடுத்து எத்தனை 1930களிலிருந்து அது நடக்குது. முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுக்கு பிறகு 2வது இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம். அப்படி நடந்து தான் அதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை எப்படி சொல்றாங்கன்னா, இது வந்து அனாவசியமா என்னத்துக்கு வம்பு, ஸ்மூத்தா போவோம். ஆனா திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் ஆளுநருடனான எதிர்ப்பு, ஒன்றிய அரசோட நடவடிக்கை, இப்போ வந்து எக்ஸாம்பிளா திமுக ஆட்சி இப்போ இருந்திருந்தா
இந்நேரம் ராமர் நடந்திருக்கும். கோயில் நடவடிக்கை, ராமர் கோயில் நடந்த ஊழல் பற்றியெல்லாம் இங்க பேசப்பொருளாயிருக்கும். 60 நாளா 2 மாசத்துக்கு மேல எந்த அரசியலும் இங்க பேசப்படுவதில்லை. இங்க பேசப்படுவது என்ன? அவரு சட்டமன்றத்துல இப்படின்னாரு. அப்புறமா திருச்சியில போய் வந்து வாயில வரும்னாரு. கரூர்ல போய் கொத்து புரோட்டா போடுவேன்னாரு. அப்புறம் அமைச்சர்கள் வந்து பொடி இழுத்தாங்க. ஒருத்தன் வந்து ரேப் அக்யூஸ்டுக்கு இடம் குடுத்தாங்க. இல்ல ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. ஆஸ்பத்திரியில பூந்து ரீல்ஸ் போட்டாங்க. பள்ளிக்கூடத்துல பூந்து டான்ஸ் ஆடுனாங்க. இல்லையா? இதுதான் செய்தி. அப்புறம் லாக்அப் டெத்து, ஊழல்கள், கோயில் நிலத்த அபகரிப்பு இதெல்லாம் பேச வேண்டாம்னு நான் சொல்லல. இதுவே அரசியலா? இப்ப இது இல்ல ஊழலுக்கு எதிரான ஒரு 0 டாலரன்ஸ் அரசு நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் வந்து அமைச்சரவையிலேயே வந்து சொல்றாரு, வார்னிங் குடுக்குறாரு. நான் வந்து தெரிஞ்சவங்க, தெரியாதவங்கலாம் நான் பார்க்க மாட்டேன். ஊழல்ல ஈடுபட்டிருந்தா நான் அமைச்சர் பொறுப்ப வாங்கிடுவேன். ம். பதவி பறிப்பு நடக்கும் அப்படின்லாம் வார்னிங் இது குடுக்குறாரு. வந்து மோடியோட பழைய டயலாக். நான் காவுங்க, நான் காணே தூங்க. தின்ன மாட்டேன், தின்னவும் விட மாட்டேன். இது வந்து மோடியோட டயலாக். ஊழல் நடக்கலையா 10 வருஷத்துல? ஊழலை நிறுவனமயமாக்கியவர் யாருன்னா மோடி. சட்டப்படி ஆக்கிட்டாரு. அது பிஎம் கேர்ஸ் ஃபண்டா இருக்கட்டும், அல்லது எலக்ட்ரல் பாண்டா இருக்கட்டும். அப்போ இதெல்லாம் ஒரு சவடால். இன்னைக்கு நாகர்கோயில்ல கொல்லப்பட்டிருக்கிற அந்த பையன், எதற்காக கொல்லப்பட்டிருக்கிறாரு? ஒரே காரணம். நான் என் கற்பனை இல்ல. அவர் மனைவி குடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட். அதுல என்ன எஃப்ஐஆர் போடல. என்ன சொல்லியிருக்காங்க? இன்ஸ்பெக்டர் லஞ்சம் கேட்டாரு. அவங்க தான் குட்கா விற்க சொன்னாங்க. வழக்கமா விற்போம், காசு குடுத்துருவோம். ஜிபேலயே அனுப்பிருவோம் அவருக்கு. இப்ப ரூ. 25,000 கேட்டாரு. பணம் குடுக்க முடியலன்றது தான் பிரச்சனை. ஒருவேளை இந்த சபரிநாதன் எதா இருந்தாலும் என்ட்ட சொல்லுங்கன்னு இவர் சொன்னார்ல. அத நம்பிட்டு விஜய் தான் வந்துட்டாரு. அதனால குடுக்க வேண்டியதில்லன்னு நினைச்சார் போல இருக்கு. அதனால தான் இந்த முடிவு வந்திருக்குது. லஞ்சம், ஊழல் என்பது ஒரு சிஸ்டமிக் இஷ்யூ. அதை இப்படி சவடால்களாலெல்லாம் தீர்க்க முடியாது. இப்போ பழனி இந்த கோவில் வந்து 100 கோடி ரூபா மதிப்புள்ள நிலம் வந்து இப்படி போயிருக்குது. இதை என்ன சொல்றது? இப்போ அது எப்படி சிஸ்டமேட்டிக்காக நடந்திருக்குது. அது சம்மந்தப்பட்ட பதிவாளரை மாற்றி அந்தாண்ட லீவை போக வச்சுட்டு வேற ஒரு ஆளை போட்டு ஒரே நாளில் காரியங்கள்லாம் முடிஞ்சிருக்குது. இது மாதிரி எங்கும் எவ்வளோ நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. பல குற்றச்சாட்டுகள் வருது. அதனால இந்த ஊழலை முதன்மைப்படுத்துவது ஊழல் இல்லை என்பதல்ல. ஊழல் என்பதை ஒரு நிர்வாக பிரச்சனையா பேசி அதுக்கு நீங்க கேஸ் போட்டு கைது பண்ணி என்ன வேணா பண்ணலாம். ஆனா அதை ஒரு அரசியல் பிரச்சனையா எடுப்பது அதுதான் அண்ணா ஹசாரே. அந்த அண்ணா ஹசாரையை காட்டி தான் மோடி பின்னாடி மரிய வில்சன் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, இனிமேல் ஐடியாலஜிக்கல் அரசியலெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது. பெண்கள் பாதுகாப்பு, ஊழல் ஒழிப்புன்ற விவகாரமே போதும் அப்படின்னு தானே. இதுதான் தேர்தலில் அவங்க சொன்னது. இதுக்கு பேர் தான் அரசியல் நீக்கம்னு பேர். ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் இல்லை. இது அவர் சொல்லல, குருமூர்த்தி சொல்லியிருக்கார். இந்த விஜய் வெற்றியை பற்றி குருமூர்த்தியுடைய பேட்டி இந்தியா டுடேல வந்திருக்குது. திராவிட அரசியல் இதோடு முடிந்தது. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் தான் ஒன்றும் சித்தாந்தம்லாம் வைக்கலையே, அதான் மேட்ரு. சித்தாந்த நீக்கம் பண்ணியாச்சு. இப்போ இந்த சித்தாந்த நீக்கம் என்பது தான் பிஜேபி வருவதற்கான ஏற்பாடு. அதை வந்து விஜய் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காரு. இப்போ இதில் முக்கியமாக கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, யூஜிசி சொல்லி கவர்னர் போட போகிறேன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 20ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குது. அதில் ஒரு புது பில்லு கொண்டு வராங்க. விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படின்னு அதுக்கு பேர். அதாவது முன்னேறிய பாரதத்தின் கல்வி கமிஷன் அப்படின்னு அதை மொழிபெயர். இங்கிலீஷ்லாம் இப்போ போடுறது கிடையாது, ஒன்லி ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரிட் தான். அது என்ன செய்யுதுன்னா யூஜிசியே கிடையாது இனிமே. யூஜிசி, டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கான ஏஐசிடிஇ, ஆசிரியர் கல்விக்கான என்சிடிஇ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு நிறுவனம் தான். இந்த நிறுவனத்துக்கான இப்போ ஏற்கனவே யூஜிசியில் 12 பேர் மெம்பர். அதில் 10 பேர் கல்வியாளர்கள், 2 பேர் அதிகாரிகள். இப்போ எப்படி கொண்டாந்துருக்காங்கன்னா 12 பேர், அதில் 7 பேர் கல்வியாளர்கள், 5 பேர் அதிகாரிகள். அது இல்லாமல் சேர்மனும் மெம்பர் செக்ரட்டரி. இவங்க எல்லாரையும் ஒன்றிய அரசு தான் அவங்கள நியமிக்கும். இவங்க எடுக்கிற முடிவை ரத்து செய்யும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு உண்டு. இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு பல்கலைக்கழகங்கள் இல்லை, கல்லூரிகளையே கட்டுப்படுத்தும். இனிமேல் நிகர்நிலை பல்கலைக்கழகம் என்று ஒன்று கிடையாது, டீம்டு யூனிவர்சிட்டி கிடையாது. மாறாக காலேஜே சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். யார் கொடுக்கலான்றதை இவங்க சொல்லுவாங்க. யாரு? இப்போ நான் சொல்றதுக்கெல்லாம் பொருள் என்னன்னா,
உயர்கல்வியை மாநில பட்டியலிருந்து நிரந்தரமாக எடுத்துடுறது, ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போகிறது. வாத்தியார்கள்லாம் இப்போ யூஜிசி விதிகளின் கீழ் அவங்களுக்கு சம்பளம், பேராசிரியர்கள் பெருமக்கள் நல்ல சம்பளம் வாங்குறாங்க, பழைய ஆளுங்க. இப்போ கான்ட்ராக்டில் போகிறவங்க இல்லை. இது என்ன சொல்லுது அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, அந்தந்த காலேஜில் கொடுக்குறது தான் சம்பளம். அப்படி இதுக்கு மேலே இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, இந்த பல்கலைக்கழக மானிய குழு, அது அப்படியெல்லாம் ஒன்றும் மானியம் கொடுக்கறது இல்லை, தனி கதை. இப்போ அந்த மானியன்றதை எடுத்துட்டாங்க. இது வந்து அதிகாரம் மட்டும்தான் செலுத்தும். சரி, பணத்துக்கு என்ன செய்யறது? அது நீங்களே சம்பாரிச்சுக்க வேண்டியதுதான். ஒரு காலேஜே எப்படி சம்பாரிச்சுக்கும் பணத்தை? ஃபீஸை வந்து அதிகப்படுத்தணும். அப்போ ஃபீஸை அதிகப்படுத்தினா அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு ஏழை மாணவர்கள், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் கல்வியிலிருந்து, உயர்கல்வியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இதுதான் அதனுடைய விளைவாக இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, ரிசர்ச் இருக்கு இல்லையா, ஆய்வு. அந்த ஆய்வு பூரா எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸோட கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு துறைக்கும், ஆட்டோமொபைலா இல்லை கம்ப்யூட்டரா, இது மாதிரி துறைகள் இருக்கு இல்லையா, அந்த துறையில் இருக்கிற நிறுவனங்கள் ஃபைனான்ஸ் பண்ணும், அதுக்காக ஆய்வு செய்யுது. அப்போ எந்த ஆய்வெல்லாம் இருக்காது, எந்த ஆய்வெல்லாம் இருக்காது அப்படின்னு கேட்டால், ஹியூமனிட்டிஸ், ஆர்ட்ஸு, ஃபிலாசபி, எத்திக்ஸு, சமூகவியல், இந்த துறையில் யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் அதிகாரத்தை கேள்வி கேட்பவர்களாக, சமூகத்தை பற்றி அக்கறைப்படுபவர்களாக இருப்பாங்க. காரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், மொபைல் ஃபோனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் என்பது குறித்து ஆராய்ச்சி செய்கிறவங்க இதை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் என்பதுதான உண்மை. அவங்களுக்கு இது கிடையாது. அப்போ இந்த சப்ஜெக்ட் பூரா இதிலிருந்து விலக்கப்படும். ஆய்வுக்கான பணத்தை வந்து அவர்கள் கொடுக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் ஏற்கனவே ஒரு அளவில் வந்து அமலாக ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் ஏற்கனவே இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் சொன்னேன் இல்லையா, ஜாமியா மில்லியா இஸ்மாலியா ஒரு யூனிவர்சிட்டி, பாரம்பரிய யூனிவர்சிட்டி. அது ஆரம்பித்தது எப்போன்னா, காந்தி வந்து வெள்ளையர்கள் நடத்தும் பல்கலைக்கழகங்களில் படிக்காதீங்கன்னு சொன்னார், ஒத்துழையாமையர்கள். அப்போ ஆரம்பித்த ஒரு யூனிவர்சிட்டி அது. அது விடுதலை போராட்டத்தோடு இணைந்தது. அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு தலித் பேராசிரியர் மாணவர்களுக்கு ஆய்வு பொருளாக ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறார். இந்தியாவில் சிறுபான்மை முஸ்லிம்களின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல்கள், இதை பற்றி எழுதுங்கன்னு வந்து கொடுக்குறாரு. இப்படி ஒன்று சொன்னதுக்காக அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன குற்றத்துக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்க அவரை அப்படின்னாக்கா, அன்பிகமிங் ஆஃப் அன் அகடமிக். அன்பிகமிங் ஆஃப் அன் அகடமிக்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், ஒரு கல்வியாளர் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அவர் நடந்து கொள்ளவில்லை. போலீஸ்காரர் இருக்கார், ஒரு போலீஸ்காரர் யூனிஃபார்மில் இல்லை, இல்லை உயரதிகாரி வரும்போது அட்டென்ஷனில் நின்று சல்யூட் அடிக்கல, அலட்சியமாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அது அன்பிகமிங் ஆஃப் அன் போலீஸ்மேன். அந்த லிஸ்ட்டுக்கு இதை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அறிவுபூர்வமாக சுயமாக சிந்திப்பது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பேராசிரியருக்கு உகந்த நடத்தை அல்ல அப்படின்ற இடத்துக்கு ஏற்கனவே வந்துருச்சு. ஒரு டெல்லி பேராசிரியர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. வட இந்திய பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் பல இடங்களில் ஆசிரியர்கள் வகுப்பு எடுக்கிறாங்க இல்லையா, அப்போ மாணவர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்களோன்னு பயப்படுறாங்க. பேசும்போது ஏதாவது இந்துத்துவத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை விட்டால் அதை பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டு நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க என்ற அச்சத்திலையும் நடுக்கத்திலையுமே இருக்கிறார்கள். தாகூருடைய மிக முக்கியமான கவிதை ஒன்று இருக்குது, வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர்னு. மனம் வந்து அச்சம் இல்லாமல் இருக்கும் இடத்து எங்கே சுதந்திரம் இருக்கும்ன்றது. இப்போ அதுக்கு வந்து கொண்டாந்துருக்கிறாங்க. அப்போ இந்த இந்த விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் வந்துருச்சுன்னாக்கா எல்லா கதையும் ஓவர். அது இந்த நாடாளுமன்றத்தில் வருது. அது வராமையே ஜோலியை முடிச்சிடலான்றதுக்கு தான் தாவேகா அரசு. அது நிறைவேறப்போதா இல்லையா, ஏன்னா பல வாட்டி அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எதிர்ப்புகளும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்டிஏ கூட்டணி கட்சிகளிலே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் வந்து ஒருபடி மேலே போய் அதெல்லாம் வருவதற்கு முன்னாலேயே சரணடைந்து விடலாம் என்பது இவர்கள் கொள்கையாக இருக்கிறது. இது வந்து இதில் மிகப்பெரிய துயரம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீங்களே, அவர் அந்த மரிய வில்சன் சொன்னாருன்னு, ஐடியாலஜி கிடையாதுன்னு. அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. தமிழ்நாட்டை, திராவிட இயக்கத்தின் அரசியலை
இந்துத்துவ அரசியலால் தமிழ்நாட்டில் முறியடிக்க முடியல, வெல்ல முடியல. பெரியார், திருவள்ளுவர் காவி போட்டு பார்த்தாங்க, பெரியார் மேலே இது பண்ணி அடித்து பார்த்தாங்க, திட்டி பார்த்தாங்க, இந்து விரோத அரசுன்னா என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இந்த அரசியலை வந்து அவர்களால் நேருக்கு நேர் மோதி வெல்ல முடியவில்லை. அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் வந்து ட்ரோஜன் குதிரையை அனுப்பியிருக்கிறாங்க. அதுதான் தாவேக்கா. அது என்ன சொல்லுது? நமக்கு எந்த வம்பும் வேணாம், நமக்கு எந்த சித்தாந்தமும் வேணாம் அப்படின்னு சொல்லுது. இது வந்து இளைஞர்களுக்கு எடுபடக்கூடியதாக இருக்குது என்பதுதான் துயரம். அப்படி ஒரு சூழல் இருக்குது. இதை எதிர்நீச்சல் போட்டு வெல்ல வேண்டுமே தவிர அது பரவாயில்ல, நார்மலைஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு சரண்டர் ஆகக்கூடாது. இது எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னா, இப்படிதான் நல்ல நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகம், இது கொடுத்தா போதும் இல்லை. இப்போ நீங்கள் யூஜிசியில் துணைவேந்தர் போடுறது நல்ல நிர்வாகத்தில் வருமா? எதில் வரும் அது? அப்போ இந்த மாதிரி சிஸ்டத்தில் இது அதாவது இப்படி பேசுவதன் பொருள் என்னன்னாக்கா, சிஸ்டம் சரியாக தான் இருக்குது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் பிஜேபிக்கு தேவை. அந்த காரியத்தை தாவேக்கா சிறப்பாக செய்கிறது. ஒரு 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 கரிஸ்மா உள்ள ஒரு நடிகரை முன்னிறுத்தி அவருக்கு பின்னால் இவ்வளவு வேலைகள் நடக்குது. இது மிகப்பெரிய அபாயம். இது வந்து பேராசிரியர்கள் பேசவில்லை அப்படின்றது ஒரு பெரிய துயரம். அது அவங்களுக்கு தான் இதோட பிரச்சனையெல்லாம் தெரியும். அவர்கள் பேச வேண்டும். இன்னைக்கு கல்லூரிகளில் பல இடங்களில் விரிவுரையாளர்கள்லாம் கான்ட்ராக்ட் பேஸில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த துயரமான நிலை மாறணும் அப்படின்னாக்கா கல்வித்துறையில் பல்கலைக்கழகங்களுக்கு நிதி ஒதுக்கீடு வேணும். அப்போ தான் இந்த நிலைமை மாறும். பணமே கொடுக்கலன்னா அவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும்? அதனால் ஒரு 100 வருஷம் பின்னால் போகிறோம். இலவச கல்வி காமராஜர் கொண்டு வந்தார், அப்புறம் இதை இம்ப்ரூவ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இப்படி நம்ம பேசக்கூடிய பெருமை, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கூடி இருக்கு, இதெல்லாம் சொல்வது எப்போ சாத்தியமாக இருக்குன்னாக்கா, மாநில அரசுக்கு இருந்த அதிகாரத்தின் வழியாக தான் இது சாத்தியமாக இருக்கு. இப்போ ஒன்றியத்துக்கு அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு அன்று கேட்ட காங்கிரஸோ இன்று கேட்கின்ற பிஜேபியோ தாங்கள் ஆளும் மாநிலத்தில் தமிழ்நாட்டை போலவோ கேரளத்தை போலவோ கல்வியில் முன்னேற்றத்தை காட்டலை. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அப்படி முன்னேற்றத்தை காட்டும் கொள்கை அவர்களுக்கு இருக்கவில்லைன்றது தான். இங்கே ஏன் சாத்தியமாச்சுன்னா 3 காரணங்களால் சாத்தியமாச்சு. ஒன்று, திராவிட இயக்கம், அங்கே கேரளாவில் பொது உடைமை இயக்கம் என்ற ஒரு சமூக அரசியல் இயக்கம் இருந்தது. அது அரசியல் கட்சியாக மாறி அதிகாரத்துக்கு வந்தது. அதிகாரத்துக்கு வந்த பிறகு இதையெல்லாம் அமல்படுத்தக்கூடிய திறமை வாய்ந்த நிர்வாகம் இருந்தது. இது 3 இருந்ததுனால தான் இது இங்கே நடந்தது. இது 3 இல்லாதவர்கள் இதன் மீது இப்போ வந்து அதிகாரம் செலுத்துகிறார்கள். நமக்கு ஒன்றும் அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க இது 3 வேணான்னு சொல்கிறாங்க. நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.